மிகப்பெரிய எதிர்பார்ப்போட கங்குவா படத்தோட ட்ரெய்லர் வந்து நேத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரிஜினல் சூர்யா வெங்கடா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு? இந்த ட்ரெய்லர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் ரிவீல் பண்ணிருக்காங்க? முக்கியமா கதையை எந்த அளவுக்கு ரிவீல் பண்ணிருக்காங்க? என்னென்ன விஷயங்கள்லாம் மறைச்சிருக்காங்க? சூர்யா யாரு, பாபி டியோல் யாரு, முக்கியமா இந்த படத்துல கார்த்தி இருக்காரு, அவர் எந்த இடத்துல வருவாரு, அவர் என்னவா வர்றாரு, அவர் யாரு அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒரிஜினல் சூர்யா வெங்கடா பத்தென்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்கு அங்க வரணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. வெல்கம் பேக் டு 7 Star Cinemas. ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மலைப்பகுதி, தீவுன்னு கூட சொல்லலாம், அதை வந்து காமிக்கிறாங்க. பேக் டிராப்ல ஒரு பாட்டிமா வந்து ஒரு வாய்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மலைப்பகுதியில சொல்லப்படாத மர்மங்கள் நிறைய இருக்கு, ஆனா வந்துட்டு விடை தெரியாத ஒரு மர்மம் என்ன அப்படின்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து வருது. இந்த டைலாக் வந்து நான் கரெக்டா சொல்றேன்னு தெரியல, ஏன்னா ட்ரெய்லர் நேற்று பார்த்தது. ஸோ அதனால வந்து இன்னைக்கு கொஞ்சம் டைலாக் முன்ன பின்ன இருந்தாலும் விஷயங்கள் கரெக்டா இருக்கும். ஒரு முக்கியமான விடை தெரியாத மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல தான் வந்து சூர்யாவை வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே பார்க்கும்போது என்ன அப்படின்னா, பாபி டியோல தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சூர்யா வந்துட்டு கொஞ்சம் பிளரா தான் காமிப்பாங்க. இன்ட்ரடியூஸ் பண்றது பாபி டியோல தான் காமிக்கிறாங்க. அவர் வந்துட்டு விருந்திருந்த வாரியோ அப்படின்னு சொல்லி கருணை பார்த்து பேசுற மாதிரியா, இல்ல யாரை பார்த்து பேசுறாரு, இல்ல அவங்க வந்துட்டு அவங்க குலதெய்வத்தை பார்த்து பேசுறாரா என்னன்றது தெரியல. ஸோ அவங்கள வந்து காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து டீசர்ல பேசினதுதான். கலர் டோன் அப்படின்றது இவருக்கு வந்துட்டு நீர் சேர்ந்த மாதிரி, அதாவது நீர் பகுதியை சார்ந்த மாதிரி ஒரு ப்ளூ டோன்லயும், இவர் வந்து ஒரு வெப்பம் பகுதியை சார்ந்த மாதிரி, அதாவது தீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து கொஞ்சம் டார்க்கா வந்துட்டு ஒரு ரெட்டிஸா வந்து காமிச்சிருந்தாங்க. ரெண்டு பேத்துக்குமான அந்த கலர் டோனுமே வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து இந்த ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒரே இனத்தை சார்ந்தவங்கள் அப்படின்ற மாதிரியும் நமக்கு தோணுது. ஒரு விஷயத்துக்காக சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரியும் தோணுது. அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே குடும்பமா இருக்கலாம். இதை எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு டைலாக் சொல்லுவாரு சூர்யா, உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. அது யாரை பார்த்து கேட்கிறாரு அப்படின்றது தெரியல. ஒருவேளை கார்த்தியை பார்த்து தான் கேட்கிறாரா, இல்ல பாபி டியோல பார்த்து தான் கேட்கிறாரா அப்படின்றது படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா அதுலயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கார்த்தியை பார்த்தும் கேட்கலாம், பாபி டியோல பார்த்தும் கேட்கலாம். ஸோ ரெண்டு பேரும் ஒரே இனத்தை சார்ந்தவங்க. பழைய பகை எது இருக்கா ஒரு விஷயத்துக்காக? இப்ப வந்துட்டு அரியணையருக்காக வந்துட்டு பழைய படங்கள் நம்ம ஹிஸ்டாரிக்கல் மூவி பார்க்கும்போது ஒரே குடும்பமா தான் இருப்பாங்க, ஒரு அரியணையருக்காக சண்டை போடுவாங்க இல்லையா. ஸோ இங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்றது படம் பார்க்கும்போது தெரியும். ஆக மொத்தம் ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த இதுல வந்து அந்த சாமி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பெருமாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இவரும் ஒரு பக்கம் வழிபடுறாரு, ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபடுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே இனமா இருக்கலாம், இல்ல வெவ்வேறு இனமா இருக்கலாம். ஸோ இவங்களுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. இதை தாண்டி ட்ரெய்லர்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கப்பல்ல இருந்து வெளியில இருந்து ஆட்கள் வர்றாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஸோ அப்போ வந்துட்டு எந்த நாட்டை சேர்ந்தவங்க எதுக்காக வர்றாங்க அப்படின்றது நம்ம வந்து கரெக்டா வந்து படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஆனா நிறைய வந்துட்டு தங்க காயின் அதெல்லாம் விழுகுது, நிறைய பேரை வெட்டி குமிச்சிருக்காங்க, கைகள் ஃபுல்லா வந்து கடலுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து காமிக்கிறாங்க. முக்கியமா அந்த கடல் சீன் வந்து ஓப்பனிங் சீனா கூட இருக்கலாம், சூர்யாவோட இன்ட்ரோ சீனா கூட இருக்கலாம். அவங்க உள்ள வர்றாங்க, அவங்க கூட வந்துட்டு ஃபைட் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இல்ல அவங்க வந்து பாபி டியோல் கூட வந்து சேர்ந்துக்கிட்டு சூர்யா வந்து அழைக்க பாக்குறாங்களா, இல்ல வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்த அவங்க ஃபைனலா வந்து எதிர்த்து போறாரு. அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்துட்டு செகண்ட் பார்ட் வேற இருக்கு. ஸோ கார்த்தி வேற உள்ள வர்றாரு. ஸோ என்னென்ன விஷயங்களா இருக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். ஸோ இந்த மாதிரி கதைக்களம் இருக்கு. இதுல வந்துட்டு பெருசா கதையை ரிவீல் பண்ண மாதிரி தெரியல. ஆனா வந்து இரண்டு அந்த என்ன சொல்றது, அந்த பூர்வக்குடி மக்கள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் முக்கியமா வந்து ஒரு பெரிய ஒரு எமோஷன் இருக்கு. ஸோ ரெண்டு பேருக்கும் தீராத பகை இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. சிவா பத்தி சொல்ல வேண்டியது எல்லாம் எமோஷனல் காட்சிகளை பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு. விவேகம் படத்தை தவிர அஜித் சார் வச்சு எடுத்த படம் 3 படமா இருக்கட்டும், அதே மாதிரி சிறுத்தை படமா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா எமோஷனல் காட்சிகள் அவ்வளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த ஒரு விஷயத்தையும் இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காரு. முக்கியமா ஒரு எமோஷனல் சீன் இருந்தாதான் நம்ம வந்து கனெக்ட் ஆக முடியும். அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ ரெண்டு பேருக்குமான அந்த போர் தான், அந்த சண்டை தான், அந்த சண்டை காட்சிகள்லாம் பயங்கரமா இருந்தது. ஸோ கதை இந்த அளவுக்கு தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்துட்டு இந்த சூர்யா எங்கடா, ஒரிஜினல் சூர்யா எங்கடா அப்படின்னு கேட்கும்போது என்ன எதுக்காக அப்படி கேட்கிறோம் அப்படின்னா, இந்த படம் பிரசன்ட்லயும் பாஸ்ட்லயும் நடக்குது சரியா. அப்ப பிரசன்ட்ல இருக்கக்கூடியதுதான் ஒரிஜினல் சூர்யா. அவரை வந்து இப்ப வரைக்கும் ஒரு ஷாட்ல கூட காமிக்கல. ஆனா அதுவும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா வந்துட்டு
இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்குள்ள நம்ம இடையில அந்த மாதிரி விஷயத்த ட்ரெய்லர்ல வைக்கும்போது அது வந்து சரியா வருமானு தெரியல. எனக்கு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு தோணுது. ஸோ இதை வந்து ஒரு ஃப்ளோல பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பா இது ட்ரெய்லர் 1 தான். ட்ரெய்லர் 2 அப்படின்றது பிரசன்ட்ல இருக்க சூர்யா என்ன பண்ணுவாரு, அவர் என்னவா இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்க போறாங்க. அதே மாதிரி மாவீரன் படம் நம்ம பார்த்திருப்போம். அந்த படத்துல எப்படி பிரசன்ட்ல இருக்கவங்க எல்லாம் பாஸ்ட்ல இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த ட்ரெயிலர்ல பாஸ்ட்ல இருக்கவங்களை காமிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ கண்டிப்பா இவங்க எல்லாருமே பிரசன்ட்லயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் கார்த்தியை எந்த மாதிரி காமிக்க போறாங்கன்னு தெரியல. என்னப்பா கார்த்தின்ற கார்த்தி எங்கப்பா ட்ரெயிலர்ல வந்தாருன்னு கேட்காதீங்க. ட்ரெயிலரோட எண்ணில வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. குதிரையில ஒருத்தர் வருவார் இல்லையா. ஸோ அவர் வந்து 100% அடிச்சு சொல்றேன், அவர் வந்து கார்த்தி தான். ஸோ கிளைமேக்ஸ்ல வர்றாரு. ஆனா பாபி டேலோட பையனா வராரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா படத்துல ஒரு வில்லன் ரோல் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரியான விஷயங்கள் வருது, அண்ணன் தம்பியா வர்றாங்களா, இல்ல இவங்க சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் வர்றாங்களா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ கண்டிப்பா கார்த்தியும் இருக்காரு. இதை தாண்டி படத்துல மியூசிக்கா இருக்கட்டும், கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், முக்கியமா விஎஃப்எக்ஸ் பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. ஒரு இடத்துல கூட உறுத்தவே இல்லை. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல மிகப்பெரிய ஒரு டீமை வச்சு சிவா வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரெய்லர் பட்டாசா வெடிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். எக்ஸ்பெக்டேஷனா வந்துட்டு ஓவர்லோட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து இந்த படம் வந்து கொடுத்துருக்கு ட்ரெய்லர். ஸோ இதுல வந்து செகண்ட் ட்ரெய்லர் வேற இருக்க போகுது. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்க போகுது, ஏன்னா வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஃபைட் இருக்கு. அது வந்து வித்தியாசமா இருக்கு. ஒவ்வொன்றும் இந்த நீர், நிலம், ஆகாயம், காற்று அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெருப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த ட்ரெய்லர்ல ஒரு 3 ஃபைட் வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது நீர்ல காமிச்சிட்டாங்க, நெருப்புல காமிச்சிட்டாங்க, நிலத்திலையும் காமிச்சிட்டாங்க. இப்ப காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இதுல கூட இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாங்க, அந்த பிளைட்ல நடக்கக்கூடிய அந்த ஃபைட் சீன் வந்து பிரம்மாண்டமா இருக்கும், பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காற்று அப்படின்ற விஷயத்த எப்படி வந்து காமிக்க போறாங்க, இது எந்த மாதிரி இது பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. அதே மாதிரி இந்த பீரியடிக் போர்ஷன்ல ஹீரோயின் வந்து காமிக்கவே இல்லை. அவங்க வந்து பிரசன்ட்ல தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் இதுக்குள்ள வரமாட்டாங்க. மெயினா வந்து இதுல வந்துட்டு மற்ற அந்த மாதிரியான சீன்ஸ்ல இருக்க வாய்ப்பு இல்லை. இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அந்த போர் காட்சிகள் தான். சண்டை காட்சிகளுக்கு நிறைய மெனக்கிட்டு இருக்காங்க, பயங்கரமா இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் பாகுபலி படத்துல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வந்து ஞாபகப்படுத்துது. ஸோ அதை கூட ஒரு எடுத்து போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த பாம்பு விஷயமா இருக்கட்டும், ஒரு மரத்துல ஏறி தவ்வி அந்த வில்லு விடுவார் இல்லையா, ஸோ அந்ததா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பாகுபலி இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ப்ராமிசிங்கா இருந்தது. நம்ம அதெல்லாம் வந்து யோசிக்கவே கூடாது. தமிழ் படத்துல ஒரு சூர்யா படம் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டை போட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாதான் அடுத்த பார்ட் வந்து வேற மாதிரி வரும். தமிழ் சினிமாவும் மிகப்பெரிய லெவலில் ஒரு 1000 கோடி அப்படின்ற இலக்கை வந்து எட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த படத்தை ஆதரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. இதுல ட்ரோல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. தரம் 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 அப்படின்னு தான் சொல்லணும். சூர்யாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் வருது. ட்ரெய்லர் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ட்ரெய்லர் பார்த்தவங்க ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.